வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பு முகாமானது தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. இந்த முகாமுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த சிறப்பு முகாமானது தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு முகாமை பொறுத்தவரை என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படுகிறது. அதே போல் முதியோர் உதவித்தொகை பெறுவதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு காணப்படுகிறது. விதவைகளுக்கான உதவித்தொகை பெறுவதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு காணப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எதுவும் சலுகைகள் வேணும் அப்படின்னா அதற்கெல்லாம் தீர்வு காணப்படுகிறது. உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு காணப்படுகிறது. உங்களுடைய இடம் தொடர்பான, அதாவது பட்டா மாறுதல், பட்டா பெயர் மாற்றம், பட்டா திருத்தம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முகாமில் சிறப்பு முகாம் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது. இப்போ பட்டா தொடர்பான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதற்கு என்ன விதமான டாக்குமெண்ட்டை கொண்டு போனால் அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக என்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு காமனாக உள்ளது தான். அதனால் உங்களுடைய பட்டா தொடர்பான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த முகாமுக்கு பட்டா தொடர்பாக ஏதாவது அதுக்கு ஒரு தீர்வு காண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போனால் போதுமானது. இது ஒரு அடையாள சான்றாகவும் முகவரி சான்றாகவும் எடுத்துக்குவாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன விதமான டாக்குமெண்ட்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஒரிஜினலை அந்த பகுதியில் நடக்கக்கூடிய முகாமுக்கு கொண்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பட்டாவில் பேர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டா உடைய காப்பி ப்ளஸ்ஸு அந்த பட்டாவுக்கு முன்னாடி வரக்கூடிய பத்திரம், இந்த டாக்குமெண்ட் கொண்டு போகணும். அது மாதிரி பட்டாவில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற் போல் அந்த டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். இப்போ பட்டாவில் அளவு தவறாக இருக்குது அப்படின்னா பத்திரம், அதோடைய ஒரிஜினல் பத்திரத்தை கொண்டு போய் அதோடைய செராக்ஸ் எடுத்து கொடுத்து இந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவு போல் இந்த பட்டாவில் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முகாமில் கோரிக்கை வச்சு அதுக்கு விண்ணப்பங்கள்லாம் இங்கே கொடுக்குறாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 45 நாளுக்குள்ளே இதற்கு தீர்வு காணப்படும் அப்படிங்கிறத நமது தமிழக முதலமைச்சர் தற்போது ஒரு சிறப்பு முகாம் மூலமாக இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த முகாமை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தி உங்களுடைய நிலம் தொடர்பான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. நண்பர்களே, இந்த நிலம் தொடர்பான என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.